ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கன்னிராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசினியர்களுக்கு என்ன ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஸ்பெஷல் மாதமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வரும். அதனால் இந்த மாதம் ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி நவம்பர் 26 ஒரு எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது. ஏன்னா இந்த டைம் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்க. அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னிராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிற. கன்னிராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு கிரகங்கள் சேர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கிரகங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, 750 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயங்கரமான அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கு அடுத்த நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு உங்களுக்கான பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் கார்த்திகை மாதங்கிறது இப்போ இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தீப பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாதத்தில் 750 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் புத சுக்கிர யோகமானது ஏற்பட போகுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். புனித பயணங்கள் நீங்கள் செய்கிறது அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்ட செய்தீங்கன்னா வெற்றியானது உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் ஒரு வகையான அமைதி கிடைக்கிற மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணை புரிவாங்க. இதனாலேயே பாதி கடன் சுமை உங்களுக்கு குறையும். தொழில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் சேரும். உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆக்சுவலி நன்மை கிடைக்க போகுது என்பது பேசிக்காக சொல்லப்படுது. இதில் குரு வக்ரமானது வலுவாக இருக்குது. ஸோ 750 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்தார். அதே சமயம் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரமும் பெற்றிட்டார். ஸோ கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது உங்கள் ராசிக்கு யோகம்தான். நல்ல சம்பவங்கள் பலவும் இனி இல்லத்தில் நடைபெறும். காரியங்கள் கைகூட நம்பிக்கையுரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பாங்க. கல்யாண முயற்சிகள் இனி உங்களுக்கு கைகூடும். கடமையை செவ்வென செய்து புகழ் பெறுவீங்க. தாயின் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைகூடும். புத்திர பதிவு, அதாவது புத்திரத்துலேயும் சரி பத்திர பதிவிலையும் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். அதாவது புத்திர வழியில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அகலும், பத்திர பதிவில் இருக்கக்கூடிய தடைகளும் அகலும். மொத்தத்தில் பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து விருச்சகத்துக்கு சுக்கிரனுடைய கிரக மாற்றமும் இருக்குது. கார்த்திகை 11ஆம் தேதி அன்னைக்கு தான் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த நேரம் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சகோதர வகையில் ஒற்றுமையானது பலப்படும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி பாக பிரிவினையெல்லாம் சுமூகமாக முடியும். மெயினாக சுக்கிர மங்கள யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
பொருளாதார நிலை கூட சீராகும். வழக்குகள்லாம் இருந்தால் சாதகமாக அமையும். விருச்சகத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து தனுசுல செவ்வாயுடைய ஆட்டம் இருக்குது. கரெக்டாக இது என்னைக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்த்திகை 20ஆம் தேதி. ஆக்சுவலி தனுசு ராசிக்கு செவ்வாய் அப்போ செல்வார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். ஆரோக்கிய சீர்கேடு வந்து கொண்டே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது சரியாகும். மன உறுதி உங்களுக்கு ஏற்படும். வருமானம் வரக்கூடிய வழியில் குறுக்கீடு ஏற்படும். அதனால் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகள் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஸோ தனுசுல செவ்வாயுடைய கிரக மாற்றத்தால் இந்த மாதிரி சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் ஃபைனலாக விருச்சகத்தில் புதனும் வரக்கூடிய கிரக மாற்றம் இருக்குது. அதுவும் கார்த்திகை 20ஆம் தேதி தான். அன்னைக்கு விருச்சக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த நேரம் அற்புதமான நேரமாக இருக்கும். ஆக்சுவலி தொட்டது உங்களுக்கு துளங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும். கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவாங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல சலுகைகள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி கிரகநிலைகளில் சேர்க்கைகள் ஏற்படுறதுனால நவம்பர் 26 இப்படியெல்லாம் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாகவே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பொறுப்புகள் மெயினாக கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தாள்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நிலையான வருமானம் உண்டாகும். இப்படி நிலையானதாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆக்சுவலி இப்போ கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த தமிழ் கார்த்திகை மாதம் பூஜையில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரம் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த விளக்கு பரிகாரத்தை நீங்கள் அனைவருமே செய்யணும். ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் 30 நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் நீங்கள் இருக்கவே கூடாது. மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்கள் விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும். பூஜரையை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக விளக்கு நீங்கள் ஏற்றலாம். கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டை இருள மூழ்கடிக்கக்கூடாது. முதல்ல இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இப்போ கார்த்திகை மாதம் தீப வழிபாடு பார்க்கலாமா? வாங்க. கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான். கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் பூஜரையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு. குத்து விளக்கில் 5 திரிகளும் ஏற்றப்பட வேண்டும். உங்கள் பூஜரை பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும். கார்த்திகை மாதம் 30 நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை, சமையலறை, படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும். இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் 2 விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும். அப்படியே விட்டு விடுங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் ராசிக்காரங்க எவரோ ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் கார்த்திகை மாதம் இதை ட்ரை பண்ணுங்கள்.
அசைவம் எதுவும் சாப்பிடாம வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மன நிம்மதி. இது வேறு எதுலையுமே கிடைக்காது. நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த முக்கியமான ஆன்மீக சார்ந்த தாள்களும் பரிகாரங்களும் நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.